எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். தவறிழைக்கும் போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். துமிந்த திசாநாயக்க. போலீஸ் துறையில் தவறிழைக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், சட்டத்தை மீறுபவர்களை கைது செய்து அபராதம் விதிப்பது போலீசாரின் ஒரே கடமை அல்ல. போலீஸ் துறையிலும் தவறிழைக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுடன் பழகும் போது போலீசார் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்களை புனர்வாழ்வு அளிப்பதோடு குற்றங்களை தடுப்பதற்கான முயற்சிகளை தொடர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சீனியின் விலையில் ஏற்பட உள்ள மாற்றம். பழுப்பு நிற சீனி சத்தோசவின் ஊடாக கிலோ ஒன்று 115 ரூபாவுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இது நடைமுறைக்கு வரும் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். லங்கா சீனி நிறுவனம் தற்போது லாபத்தில் இயங்கி வருகின்றது. எனவே அந்த லாபத்தின் பயனை பொதுமக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலேயே புது வருட காலத்தில் சீனியின் விலையில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். லங்கா சீனி நிறுவனம் நேற்று வியாழக்கிழமையன்று 142 மில்லியன் ரூபாவை விற்பனை வருமானமாக பெற்றதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் மே மாதம் முதல் சத்தோச நிறுவனம் கிராமப்புறங்களில் நிறுவப்படும் என்றும் பந்துல தெரிவித்துள்ளார். தமிழ் பேசும் மக்களை பழிவாங்காதீர்கள். கோட்டாவிடம் சம்பந்தன் நெடுத்துரைப்பு. இலங்கையில் உள்ள மூவின மக்களின் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச செயல்பட வேண்டும். தமிழ் பேசும் மக்களை புறக்கணிக்கும் வகையிலும் அவர்களை பழிவாங்கும் வகையிலும் அவர் செயல்படக்கூடாது என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வவுனியாவில் உள்ள சிங்கள கிராமத்துக்கு இன்று வருகை தருவது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி பதவியேற்று 16 மாதங்கள் நிறைவடைந்துள்ளன. ஆனால் அவர் இன்னமும் வடக்கு கிழக்குக்கு வரவில்லை. தமிழ் கிராமங்களை தரிசிக்கவில்லை. வவுனியாவில் உள்ள சிங்கள கிராமத்துக்கு மட்டும் அவர் வருகின்றார் என்ற தகவலை அறிந்தேன். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் கிராமத்துக்கான கலந்துரையாடலில் நேரடியாக பங்கேற்கும் ஜனாதிபதி தமிழ் கிராமங்களை ஏன் புறக்கணிக்கின்றார் என்று எமக்கு தெரியவில்லை. நாட்டின் மூவின மக்களின் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச செயல்பட வேண்டும். தமிழ் பேசும் மக்களை புறக்கணிக்கும் வகையிலும் அவர்களை பழிவாங்கும் வகையிலும் அவர் செயல்படக்கூடாது. வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கிராமங்களுக்கும் அவர் நேரில் விஜயம் செய்து மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுடன் உறவை ஏற்படுத்தும் சிந்தனை கோட்டாவுக்கு இல்லை. சுரேஷ் சுட்டிக்காட்டு. போரின் பின்னர் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து ஆரம்பிக்கப்பட்ட சிங்கள குடியேற்ற கிராமத்துக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வருவதனூடாக அவர் தெளிவான செய்தியை சொல்கின்றார். வடக்கில் சிங்கள குடியேற்றங்களுக்கு அரசின் உதவி ஒத்தாசை கிடைக்கும் என்றும் இவ்வாறான குடியேற்றங்கள் இனி இங்கு நிகழத்தான் போகின்றன என்பதையும் மறைமுகமாக சொல்கின்றார் என்ற தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் இணை ஊடக பேச்சாளரும் EPRLF அமைப்பின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வவுனியா மாவட்டத்தின் சிங்கள கிராமத்துக்கு நேற்று வருகை தருவது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், கோட்டாபய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது முதல் தான் ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையில் இயங்குபவன் என்பதை சொல்லிலும் செயலிலும் நிரூபித்து வருகின்றார். அதன் ஒரு கட்டமே அவரின் வவுனியாவின் சிங்கள கிராமத்துக்கான வருகையாகும். போரின் பின்னர் தமிழ் மக்களின் பரம்பரை காணிகளை பிடித்து உருவாக்கப்பட்ட சிங்கள குடியேற்ற கிராமங்களே கலாபெஸ்போவெல. போரால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எத்தனையோ தமிழ் கிராமங்கள் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவை எவற்றுக்கும் செல்லாமல் சிங்கள கிராமம் ஒன்றுக்கு கோட்டாபய செல்கின்றார். தமிழ் மக்களுடன் நல்லெண்ணத்தை வளர்ப்பது என்பது அவரது அகராதியில் கிடையவே கிடையாது. சிங்கள தமிழ் மக்களுடன் ஓர் உறவை ஏற்படுத்தும் சிந்தனையும் அவருக்கு கிடையாது. சிங்கள குடியேற்றங்களை தமிழர் தாயகத்தில் ஊக்குவிப்பதற்கும் அவ்வாறு குடியேறியவர்களுக்கு அரசின் உதவி ஒத்தாசைகளை வழங்குவதுமே அவரது பயணத்தின் நோக்கமாக இருக்கின்றது. அவர் இதனூடாக சிங்கள மக்களுக்கு சொல்லும் செய்தியும் அதுவேதான். தமிழ் மக்கள் கோட்டாபய ராஜபக்சவிடம் இருந்து ஒரு துரும்பும் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது என்பதுதான் அவரின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் தொடர்பில் பங்களாதேஷ் அமைச்சர் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து. மனோ கணேசன் பதிலடி. புலம்பெயர்ந்த விடுதலை புலி உறுப்பினர்களே இலங்கை மீது சர்வதேச விசாரணையை கோருகின்றனர் என்ற பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் AK அப்துல் மெமேன் கூறுகிற நிலையில் அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பதில் வழங்கியுள்ளார். இதுகுறித்து தனது பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது,
பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் அப்துல் மொமேன் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கைக்கு ஆதரவான தமது நாடு எடுத்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்தியிருக்கின்றார். அதற்கான உரிமை அவருக்கு உண்டு. வங்களாதேசம் நான் விரும்பி மதிக்கும் ஒரு தெற்காசிய நாடு. வங்கதேசம் இன்று கொள்கை ரீதியாக ஒரு மதசார்பற்ற நாடாக செயல்படுகின்றது. பொருளாதார வளர்ச்சியில் முன்மாதிரி நாடாக முன்னிருக்கின்றது. இங்கே விசித்திரம் என்னவெனில், அமைச்சர் மொமேன் இலங்கை தமிழர் பற்றி சொல்கின்ற சில விவரணங்கள் தான் சர்வதேச விசாரணையை வெளிநாட்டில் வாழும் புலிகள் தான் கூறுவதாக குறிப்பிடுகின்றார். அடுத்தது புலிகள் ஒரு தமிழ் இந்து நாட்டை உருவாக்க போராடியதாகவும் குறிப்பிடுகின்றார். இந்த நாட்டை உருவாக்க போராடியிருந்தால் இந்திய இந்து கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவை பெற்றிருப்பார்கள். அப்படி ஒன்றும் அன்றும் இல்லை, இன்றும் இல்லையே. உண்மையில் புலிகள் இயக்கத்தின் மீது தமிழ் இந்து மத தலைவர்களை விட தமிழ் கத்தோலிக்க மத தலைவர்களின் செல்வாக்கே அதிகம் இருந்தது. குறிப்பாக போர்க்கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தமிழ் கத்தோலிக்க மத தலைவர்கள் உரத்து குரல் எழுப்பினர். அதற்கு உதாரணம் இன்று நம்மை பிரிந்துவிட்ட ஆயர் இராயப்பா. இதற்காக அவர் கத்தோலிக்க மெல்கம் ரஞ்சித் பேராயருடனேயே முரண்பட்டார். ஆகவே இலங்கையில் தமிழ் போராட்டம் தொடர்பில் எப்போதும் போல் இன்னமும் இந்த புரிதல் சிக்கல் விடாமல் தொடர்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு திணைக்களமே பாதுகாக்க வேண்டிய வளங்களை அளிக்கின்றது. எம்.ஏ. சுமந்திரன். அரசு திணைக்களமே பாதுகாக்க வேண்டிய வளங்களை அளித்து ஒரு குடியேற்ற திட்டத்தை உருவாக்குவதற்கான முதற்படிகளை இங்கே மேற்கொள்வதாக தோன்றுகின்றது. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இதனை நாங்கள் ஆராய்ந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கெவிலியாமடு பிரதேசத்தில் பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரையில் மரமுந்திரிகை செய்கை மேற்கொள்ளப்படுவது குறித்த களவதியத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், எமது மக்கள் தங்கள் வாழ்விடங்களில் மேல்குடியேற்றம் செய்ய முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் வன இலாக்கா மக்கள் வாழ்ந்த இடங்களையும் வனங்கள் என பிரகடனப்படுத்தி தற்போது எமது மக்கள் அங்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் இங்கு வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த வனங்கள் அந்த சட்டம் அப்படியே இருக்கத்தக்கதாக அதன் அதிகாரிகள் வேண்டுமென்றே நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கத்தின் இன்னும் ஒரு திணைக்களத்துக்கு அதனை அளிப்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்கின்றார்கள். அது சட்டபூர்வமாக கொடுக்கப்படவில்லை. சட்டவிரோதமாக நடைபெறுகின்றது. இந்த விடயத்தை கண்டும் காணாமல் இருக்கத்தக்க அதிகாரிகளுக்கு உத்தரவுகள் கொடுக்கப்படுகின்றது என்று தெரிகின்றது. பிரதேச செயலாளரிடம் இதனை பற்றி கேட்டால் தெரியாது என்று சொல்கின்றாராம். இவர்களிடத்தில் கேட்கும்போது தாங்கள் அனுமதி கேட்கின்றோம், இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என்கின்றார்கள். எனவே அரசு திணைக்களமே பாதுகாக்க வேண்டிய வளங்களை அளித்து ஒரு குடியேற்ற திட்டத்தை உருவாக்குவதற்கான முதற்படிகளை இங்கே மேற்கொள்வதாக தோன்றுகின்றது. 2015 முன்னர் சிலர் இங்கு வந்து பயிர் செய்தார்கள். ஆனால் 2015 அது முற்றாக தடுக்கப்பட்டது. வன இலாக்கா அதிகாரிகள் அவ்வாறானவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கலும் செய்திருந்தார்களாம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் தற்போது வெறுமனே பிரஜைகள் அல்ல, சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு பிரித்து கொடுத்து மரமுந்திரிகை செய்ய இடம்பெறுகின்றது. மேய்ச்சல் தரைக்கு வருகின்ற மாடுகள் இவர்களால் போடப்பட்டிருக்கும் கம்பி வேலிகளிலே சிக்கண்டு இருக்கின்றன. ஆனால் அதைவிட முக்கியமாக ஒரு பாரிய குடியேற்ற திட்டம் ஒன்று ஆரம்பமாக இருக்கின்றது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகின்றது. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இதனை நாங்கள் ஆராய்ந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட பிரச்சினைகளுக்கு ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டும். இராசா நக்கியன். இந்த இடத்தில் ஒரு முகமட் வந்து ஏக்கர் கணக்கில் மரத்தை நாட்டியிருந்தால் இதற்கு எமது கிழக்கை மீட்க வந்தவர்கள் பெரிய கோஷம் எடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த இடத்திலே ஒரு விஜயரத்ன செய்யும் போது எந்த குரலையும் எழுப்ப முடியாத அளவில் அவர்கள் இருப்பது மனவேதனையான விடயமாகும். இந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கோவிலியாமடு பிரதேசத்தில் பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரையில் மரமுதிரிகை செய்கை மேற்கொள்ளப்படுவது குறித்து களவதிகம் மேற்கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், கோவிலியாமடு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செய்யப்படும் மரமுதிரிகை செய்கை தொடர்பில் ஆராய்வதற்காகவே நாங்கள் வந்திருக்கின்றோம். இங்கு விஜயரட்னவுக்கு 2 ஏக்கர், திலகரட்னவுக்கு 3 ஏக்கர் என்று எழுதப்பட்டு மரமுதிரிகை மரம் நாட்டப்பட்டுள்ளது. கடந்த 2015 இருந்து நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்தது என்று கேட்டவர்களுக்கெல்லாம் இன்று இங்கு சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளே பதில் சொல்லியிருக்கின்றார்கள். தாங்கள் அப்போது இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை செய்யும் பொழுது 2015ஆம் ஆண்டு அதை தடை செய்ததாக சொல்லியிருந்தார்கள். மட்டக்களப்பில் நாங்கள் 4 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம். இந்த மாவட்டத்தில் இருக்கும் பொதுவான பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களுடன் கதைத்திருக்கின்றோம். எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும்
தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன். ஆனால் இன்று பார்த்தால் இந்த இடத்தில் ஒரு முகமட் அல்லது அகமட் வந்து ஏக்கர் கணக்கில் மரத்தை நாட்டியிருந்தால் இதற்கு எமது கிழக்கை மீட்க வந்தவர்கள் பெரிய கோஷம் எடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த இடத்திலே ஒரு விதிகரத்தனை செய்யும் போது எந்த குரலையும் எழுப்ப முடியாத அளவில் அவர்கள் இருப்பது மனவேதனையான விடயமாகும். அதே நேரத்தில் ஒரு தமிழ் விவசாயியோ அல்லது பண்ணையாளரோ வனப்பகுதிக்குள் சிற்று கத்தியுடன் வந்தால் கூட உடனடியாக அவர்களை நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்லும் வன இலாகா திணைக்களம் இவ்வாறாக 6000 மரங்களை நாட்டும் வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை கேட்க வேண்டும். இவ்வாறாக எமது மேய்ச்சல் தரையில் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு 2 ஏக்கர்கள் செய்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த மாவட்டத்தில் அபிவிருத்திக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என்ன செய்கின்றார்கள் என்பதையும் கேட்க வேண்டும். நிச்சயமாக அவர்களும் எங்களுடன் இணைந்து இந்த விடயத்தை தட்டி கேட்பதற்கு கைகோர்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் இருவரும் மண்மாபியாவாக செயல்பாடுகளிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மிகவும் மனவேதனையுடன் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார்.